ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் வச்சு, அதாவது இப்போ இந்த விஜய் அதாவது காவேரி வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு காஸ்டியூம், அப்புறம் தாத்தா பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு காஸ்டியூம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, இந்த ஒரு ப்ளூ கலர் காஸ்டியூம் வச்சு நம்ம செம்ம கன்ஃபியூஷனுக்கு வந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே ப்ரொமோவில் இந்த பக்கம் காவேரி வந்து ப்ரெக்னென்சி ரிவியல் பண்ணுவாங்க, அப்படியே அந்த பக்கம் விஜய் வந்து அந்த காருக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி ஒரு மாதிரி சோகமாக ஒரு ட்ராக்கை கொடுத்துருப்பாங்க. ஒரு பிக்கை மட்டும் கொடுத்துருப்பாங்க. எதுக்குடா அங்கே சோகமாக உட்காந்துருக்காரு, எதுக்குடா அங்கே சோகமாக உட்காந்துருக்காருன்னு சொல்லி நம்ம மூளையை போட்டு கசக்கி நம்ம என்னென்னமோ யோசிச்சோம். ஆக்சுவலாக அது ஒரு டம்மிங்க, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா உட்காந்தாரு. முதல் நைட்டு காவேரி பேசினதை கேட்டுட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். பட் அந்த ஹாப்பி வெளியில் காமிக்காமல் காவேரி கிட்ட வழக்கம் போல் ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா, சர்ப்ரைஸ் பண்ணுற, கோவப்படுத்துகிற, அதாவது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம காவேரி கிட்ட ஒரு விளையாடுவார். ஸோ ஒரு கோவமாக இருக்க மாதிரி, பிகாஸ் அவர் இவ்வளோ தூரம் அலைஞ்சார். பட் அப்போல்லாம் வந்து காவேரி வந்து அவரோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கங்கிற ஒரு கோவத்தினால தான் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருப்பார். அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு காவேரி வந்து எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு அவர் ஹாப்பியான மோடில் தான் இருந்தார். பட் அப்போ எதுக்கிட்ட அடுத்த நாள் காருக்கு மட்டும் உட்காந்துருக்காரு. ஸோ பாட்டிக்கிட்ட விஜயோட வீட்டுக்கும் போகலை, காவேரி அம்மா கிட்டேயும் பேசல. அப்புறம் எதுக்காக கார் மட்டும் அந்த ரிசீனை கொடுத்தீங்க, ஒன்றுமே புரியலையே. அதுவும் அந்த ஒரு பிக்கை வச்சு அந்த கார் முன்னாடி உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த ஒரு ப்ரொமோவில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சீனை வச்சு என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க மூளையை போட்டு கசிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ, தாத்தா பாட்டிக்கிட்ட ரிவர்ஸில் சைன் வாங்கி கொடுத்து வந்து யோசிச்சு உட்காந்துருப்பாரா, இல்லைனா வந்து வீட்டை விட்டு எப்படி வெளியில் வருது அந்த ஒரு ஃபீலிங் வந்து உட்காந்துருப்பாரா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு விதமான ப்ரிடிக்ஷன் வச்சுருந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஒரு போஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே அசால்ட் பண்ணிவிட்டாங்க நம்ம டீமை. அப்படி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பில்ட், அவர் வந்து அவ்வளோ ஒரு சோகமாக வந்து கார் முன்னாடி உட்காந்துருப்பாரு. பட் அந்த ஒரு சீனை ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிச்சிருந்தாங்க. எதுக்கு அந்த சீனை வைக்கிறோம், எங்கள் மனசை போட்டு குழப்பணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி நேற்றுக்கே பேசணும்னு இருந்தேன், பட் வந்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ வந்து கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.